வணக்கம். யாழ் சிறியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். இசாரா நாணயக்காராவின் சொத்து மதிப்பு 1.6 மில்லியனாக மதிப்பீடு. சர்ச்சையை ஏற்படுத்திய மன்னார் காற்றாலை அனுர எடுக்கப் போகும் முடிவு என்ன? வெளிநாட்டு ஆசைக்காக பெரும் தொகை பணத்தை இழந்த இளைஞர். ஆற்றிலிருந்து பெண்ணின் சடலம் மீட்பு, தீவிர விசாரணையில் போலீசார். மருதமடு அன்னையை தரிசிக்க இனமத மொழி கடந்த நடைபாதை யாத்திரை. கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல், இராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. இணையத்தில் வைரலாகும் 5 வயது சிறுமி எழுதிய கடிதம். உளவாளிகள் என்ற பெயரில் காவல்துறையினர் கைது, ஈரான் அரசு அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த 14 ஆண்டுகளாக இலங்கையின் முன்னணி கோடீஸ்வரராக இருந்த தொழிலதிபர் தம்பிக்க பெரேராவை மிஞ்சி LOLC குழுமத்தின் தலைவர் இசாரா நாணயக்காரா இலங்கையின் முதல் பணக்காரராக உருவெடுத்துள்ளார். நாணயக்காரவின் சொத்து மதிப்பு தற்போது சுமார் 1.6 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னணி நிதி குழுமங்களில் ஒன்றான லங்கா ஒரிக்ஸ் லீசிங் கம்பெனி நிறுவனத்தின் உரிமையாளரான இசாரா நாணயக்காரா இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் பல்வேறு வணிகங்களில் முதலீடு செய்துள்ளார். குறிப்பாக மைக்ரோ கடன் திட்டங்கள் மற்றும் தேயிலை துறையில் அவரது முதலீடுகள் குறிப்பிடத்தக்கவை. 2010ஆம் ஆண்டு முதல் இலங்கையின் முன்னணி பணக்காரராக இருந்த தம்பிக்க பெரேரா பல்வேறு துறைகளில் தனது முதலீடுகளை கொண்டிருந்தாலும் சமீபத்திய பொருளாதார மாற்றங்கள் மற்றும் வணிக விரிவாக்கங்கள் காரணமாக இசாரா நாணயக்கார இந்த நிலையை எட்டியுள்ளார். நாணயக்காரவின் வெற்றிகரமான வணிக உத்திகள், குறிப்பாக சர்வதேச சந்தைகளில் அவர் மேற்கொண்ட முதலீடுகள் அவரது சொத்து மதிப்பை கணிசமாக உயர்த்தியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. இது இலங்கையின் வணிக உலகில் ஒரு முக்கிய மாற்றமாக கருதப்படுகின்றது. சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள மன்னார் காற்றாலை மின்சார உற்பத்தி கோபுர நிர்மாண பணிகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இன்று விசேட கலந்துரையாடல் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இன்று மாலை 4 மணியளவில் இந்த கலந்துரையாடல் ஆரம்பமாகும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் செய்தி சேவைக்கு தெரிவித்தார். காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுள்ளனர். அதற்கமைய இந்த விவகாரத்திற்கு இன்று காத்திரமான தீர்வு எட்டப்படும் என நம்புவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டார். முன்னதாக ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில் மன்னாருக்கு பிரசாரத்துக்கு சென்றிருந்த அனுரகுமார திசாநாயக்கா பிரதேச மக்களின் அனுமதியும் இணக்கமும் இல்லாமல் இத்தகைய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என வாக்குறுதி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தின் நிர்மாண பணிகள் 14 நாட்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. வெளிநாட்டு ஆசை காட்டி ருமேனியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞர் ஒருவரிடம் 94,05,000 ரூபாவை மோசடி செய்ததாக சந்தேகத்தின் பேரில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனத்தின் முகாமியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாரகேன்பிட்டவில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனம் ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ருமேனியாவில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் உதவியாளராக வேலை வாங்கி தருவதாக கூறி 2023ஆம் ஆண்டு முதல் பல சந்தர்ப்பங்களில் தன்னை ஏமாற்றி வருவதாக பண்டாரவளை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். மேற்படி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனம் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் கீழ் உள்ளதோடு கைது செய்யப்படும் போது சந்தேக நபர் அந்த நிறுவனத்தின் கணினி பிரிவில் உதவி முகாமையாளராக பணிபுரிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் என்று கோமகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். தொண்டமனாறு கடல் நீர் ஏரியிலிருந்து நேற்று மாலை சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீசார் தெரிவித்துள்ளனர்.
மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு வந்த மீனவர்கள் சடலம் ஒன்று மிதந்து கொண்டிருப்பதை கண்டு அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் வழங்கியிருந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்து அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மடுமாதா ஆலயத்தின் ஆவணி திருவிழா எதிர்வரும் 15ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் வடக்கு மாகாணத்தின் பல பாகங்களிலிருந்தும் இனமத பேதமின்றி மடு திருத்தலம் நோக்கி பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர். இவ்வாறு பாத யாத்திரை செல்லும் ஒரு தொகுதி பக்தர்கள் நேற்றைய தினம் பாண்டியன்குளம் நட்டாங்கண்டல் பகுதியை வந்தடைந்தனர். எதிர்வரும் 15ஆம் தேதி மடு அணையின் ஆவணி திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் வடக்கில் உள்ள மாவட்டங்களில் இருந்து மக்கள் ஒவ்வொரு வருடமும் நடைபயணம் மேற்கொண்டு மடு திருத்தலம் நோக்கி பாத யாத்திரையாக செல்வது வழமை. அதேபோல் இம்முறையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடக்கின் பல பாகங்களிலிருந்தும் நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு, இரணைப்பாளை, வற்றாப்பளை பகுதிகளிலிருந்து கட்டங்கட்டமாக மக்கள் தங்கள் நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்ய நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை யாழ்ப்பாணம், கரவெட்டி, துண்ணாலே சதாசகமாதா ஆலயத்திலிருந்து கடந்த 8ஆம் தேதி நடைபயணம் மேற்கொண்டிருந்த பக்தர்கள் நேற்று காலை நட்டாங்கண்டல் பகுதியை வந்தடைந்தனர். இவரிடம் அதிகளவான மக்கள் நேர்த்தி கடன்களை நிறைவு செய்ய கட்டம் கட்டமாக நடைபயணம் மேற்கொண்டுள்ளதாக பக்தர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதேவேளை இந்து சகோதரர்களும் இனமத வேதமின்றி நடைபயணத்தில் கலந்து கொண்டு மடு நோக்கி பயணிக்கின்றனர். இதேவேளை நடைபயணத்தில் கலந்து கொண்டுள்ள யாத்திரைகளின் சிரமம் கருதி குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை மாந்தை கிழக்கு பிரதேச சபை செயற்படுத்தி வருவதாக மாந்தை கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் ராசையா நளினி அவர்கள் தெரிவித்தார். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்கள் முல்லைத்தீவு மன்னார் எல்லை கிராம பாதையான பாண்டியன்குளம், நட்டாங்கண்டல், பாலம்பிட்டி சென்று அங்கிருந்து மடுவிற்கு செல்வதாக தெரிவித்துள்ளனர். அடுத்து சர்வதேச செய்திகள். இஸ்ரேலுடன் நடைபெற்ற போரின் போது சந்தேகத்தின் அடிப்படையில் 21,000 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக ஈரான் அரசு அறிவித்துள்ளது. ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் கடந்த ஜூன் 13 அன்று ஈரானின் ராணுவ தளபாடங்கள், அணுசக்தி கட்டமைப்புகள் ஆகியவற்றின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையில் ஏற்பட்ட மோதல் 12ஆம் நாளில் ஜூன் 24 அன்று போர் நிறுத்தம் மூலம் முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் இஸ்ரேலுடன் நடைபெற்ற போரின் போது சந்தேகத்தின் அடிப்படையில் 21,000 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக ஈரான் அரசு அறிவித்துள்ளது. சுமார் 260க்கும் மேற்பட்டோர் உளவாளிகள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலும் 172 பேர் சட்டவிரோதமாக படம் பிடிப்பதற்காகவும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் கடந்த ஜூன் மாதம் மட்டும் இஸ்ரேலுக்காக உளவு பார்ப்பதற்காக குற்றம் சாட்டப்பட்ட 7 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெங்களூருவை சேர்ந்த 5 வயது சிறுமியான ஆரியா பெங்களூர் போக்குவரத்து நெரிசல் பற்றி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். பெங்களூருவில் போக்குவரத்து நெரிசல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. உலகளவில் போக்குவரத்து நெரிசல் 2வது இடத்தை பெங்களூரு பிடித்துள்ளது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மெட்ரோ ரயில் சேவை, மேம்பாலங்கள் கட்டுதல் உள்ளிட்டவற்றை மேற்கொண்டும் தீர்வு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் பிரதமரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பெங்களூருவை சேர்ந்த 5 வயது சிறுமியான ஆரியா பெங்களூரு போக்குவரத்து நெரிசல் பற்றி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தை அவரது தந்தை அபிரூப் சட்டர்ஜி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். நரேந்திர மோடி ஜி, போக்குவரத்து நெரிசல் அதிகம். நாங்கள் பாடசாலைக்கு செல்ல தாமதமாகின்றது. அதுபோல் வேலைக்கு செல்வோருக்கும் அலுவலகத்திற்கு செல்லவும் சிரமப்படுகின்றார்கள். அது மட்டுமன்றி வீதியும் மிகவும் மோசமாக உள்ளது. தயவு செய்து உதவுங்கள். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இந்த கடிதம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இதை பார்த்த பலரும் சிறுமியை பாராட்டியுள்ளனர். இந்த கடிதத்தை பார்த்த பிரதமர் மோடி அலுவலக எக்ஸ் தள கணக்கும் லைக் போட்டுள்ளது. இதுவரை இந்த கடிதத்தை 5,96,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பார்த்துள்ளனர். அத்துடன் பலரும் இந்த கடிதம் பற்றி தங்களது கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். ஒருவர், பிரதமர் மோடி விரைவில் உங்கள் மகளை சந்திப்பார், அவர்களுடைய ஆசை நிறைவேறும் என குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு நெட்டிசன் சிறுமியின் செயலையும் முயற்சியையும் பாராட்டுகின்றேன் என கூறியுள்ளார். பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 9 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர்.
நேற்று வாசிக் மாவட்டத்தில் உள்ளூர் காவல் நிலையம் மற்றும் எல்லை பாதுகாப்பு படை முகாம்கள் மீது கிளர்ச்சியாளர்கள் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் நடத்தினர். மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், பாதுகாப்பு படையினர் கடந்து சென்ற போது இந்த தாக்குதல் நடந்துள்ளது. சமீப காலங்களில் நடந்த மிக மோசமான தாக்குதல் இது. இந்த தாக்குதலில் 9 வீரர்கள் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர் என்று தெரிவித்தார். பலுசிஸ்தானில் வன்முறை தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. சமீபத்தில் கராச்சியில் இருந்து குவேட்டாவுக்கு சென்ற பேருந்து மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த சம்பவத்தில் 3 பயணிகள் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். ஹில்லா அப்துல்லா மாவட்டத்தில் உள்ள ஒரு சந்தையிலும் குண்டு வீசப்பட்டது. இதில் 4 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 20 பேர் படுகாயமடைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.